ஒப்பந்தம் வந்துச்சு. அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்க்லேயே போயிட்டுருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ எங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார். நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ 125 பாருங்கள். எந்த புரொட்டஸ்டன்ட் போதகர் ஓகே கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ட்டின் நிமோலர். ஓகேங்களா? யார்? மார்ட்டின் நிமோலர் அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 26th கொஷின். பிரான்சின் வங்கி நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபர்ட் அவர்கள் தான். ஓகேங்களா? 327வது கேள்வி. பாகிஸ்தானின் அமைவிடம் இந்தியா, சீனா மற்றும் சோவியத் ரஷ்யா நாடுகளிடையே உள்ள உறவை நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் வந்து புவியியல் ரீதியாக ஆக்சுவலாக இந்த கொஷின் கேன்சல் ஆனால் வாக்கியம் ஒன்று தவறுங்க. எதுக்கு இந்தியா வருதுன்னு தெரியல, வேஸ்ட் தான். ஸோ தப்பு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட். பாகிஸ்தான் வந்து புவியியல் ரீதியாக ஜாகிரபிக்கலாக பங்களாதேஷ் வந்து பிரிச்சிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்களேன். செம கொஷின் ஆக்சுவலாக வந்து தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நாசிக் கல்வெட்டில் கௌதமபுத்திர சதகர்ணி பற்றி தகவல் இருக்கா? இருக்குது. ஓகே. சரி, கௌதமபுத்திர சதகர்ணி தொடர்ந்து அவருடைய மகன் வசிஷ்டபுத்திர சிறிபுலாமாவி அரியணை ஏற்றினார். கரெக்டாக? ஸோ எக்னஸ் டி சதகர்ணி அல்லது ஸ்ரீ எக்னஸ் சதகர்ணி வம்சத்தில் கடைசி சிறந்த மன்னராக விளங்கினார். ஓகேங்களா? இங்கே கரெக்டுன்னு போட்டிருக்கிறது வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இது மூணுமே கரெக்டாக. அப்போ இது தப்புன்றதுக்கு குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர் காலத்தில் சவகாரர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்வர்ணகாரர்னு சொல்ல மாட்டாங்க. சவகாரர் என்ற தலைமை வர்த்தகர் எனப்படுவார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 126 துளு வம்சம். இது 1008 டைம் சொல்லியிருப்போம். துருன்னு இருப்பார் கிருஷ்ணர் அப்படின்ற ஷார்ட்கட். நெக்ஸ்ட் பாருங்க. மஹபத் ஜங்க் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதும் அலிவர்த்தி கான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சுஜா உத்தௌலாவுக்கும் ஒரு பட்டம் வழங்கியிருப்பாங்க. அதனால கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 5 தக்கான சுல்தானியங்களில் எவை ஆஃபாக்கி? ஓகேங்களா? ஸோ ஆஃபாக்கி நோபல்ஸ். ஓகே, ஆஃபாக்கி பிரபுக்களால் உருவாக்கப்பட்டதுன்னா அகமத் நகர் மற்றும் பீரார். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் செக் பண்ணுறேன். பீஜப்பூர், கோல்கந்தா மற்றும் பீராரும் வரலாம். ஸோ இப்போதைக்கு அகமத் நகர் மற்றும் பீரார் தான் ஆன்சர். ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இந்திய பெருங்கடலில் நேரடியாக கடற்பயணத்தின் எளிதாகவும் வர்த்தகம் அதிகரிக்க காரணமாக அவர் யாருன்னா ஹிப்போலியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த யோக தர்ஷா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டாங்க தெரியல. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ்க்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 133வது கொஷின். ராஷ்டிரகூடா மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் ராஜாத்தி சோழனை தோற்கடித்த போரினு தக்கோலம்னு சொல்லுவாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 334வது கேள்வி. ஸோ மலையலிகள்னு யாரை சொல்லுவாங்க? ரஜபுத்திராசை சொல்ல மாட்டாங்க. கோல்கொண்டாவை சொல்ல மாட்டாங்க. பீஜப்பூர். ஏன்னா கோல்கொண்டா பீஜப்பூர் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள். அப்போ சொன்னது அவுரங்கசீப் யார்? மராத்தியர்கள். சிவாஜியை. அதுவும் சிவாஜின்னு கொடுக்காம மராத்தியன்னு கொடுத்துருக்காங்க. துளு வம்சத்தின் குறிப்பிட்ட சாதனைகள் பொறுத்த வரைக்கும் விஜயநகர பேரரசு இது நிறுவியன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிங்க் வந்துச்சு. நான் தான் சொன்னேன் எப்படி 48 இந்த காங்கிரஸ்க்கு லிங்க் வந்துச்சு, காமராஜருக்கு லிங்க் வந்துச்சோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் லிங்க் வந்து பாருங்க. துளு வம்சத்துலேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த டைம். ஸோ பொறுத்த வரைக்கும் என்ன துளு வம்சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விஜயநகர தோற்றுவித்தது யார்? சங்க வம்சம். அந்த கேள்வி கேட்டாங்களா? ஸோ பாமினி சுல்தானுக்கு எதிராக போராசத் பாதுகாத்தல்னா இவங்க இல்லை. ஸோ அவர்கள் வந்து புதிய நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ என்னன்னா அவர்கள் பேரரசின் பிரதேசங்களை விரிவுபடுத்தி கலை மற்றும் கலாச்சாரத்தை நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அமுக்த மல்யா போன்ற நூல்கள் எழுதியிருப்பாங்க. அல்லாசானி பெத்தனான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அவருமே நல்ல நூல்கள்லாம் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கலைகள் நிறைய வந்துட்டு துளு வம்சத்தில் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். 135 வந்தாச்சு. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 136 கருமுட்டை கருப்படையின் இணைக்கும் குழாய்கள் கண்டுபிடித்தவர் யாருன்னா வந்து ஃபிலோஃபியா அவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னு தெரியல, மேபி எஜுகேஷன் பேப்பர் கேட்டிருக்கலாம். தென்னிந்தியாவின் தலைவர் வஉசி அவர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 138வது கேள்வி. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட்டுங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருன்னா வந்துட்டு திராவிடர்கள் உள்நாட்டு பூர்வீக தோற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவரை பெயர் என்ன வந்துட்டு பெரி அவர்கள் வருவாங்க. மேபி ஸ்மித் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். முகலாய பேரரசின் தலைமை சர்தாரின் பதவி என்னென்னா முர்பாக்ஷி. ஓகேங்களா? மிர்பாக்ஷின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தலைமை இந்த முதன்மையன் வந்து அந்த பாக்ஷி வசீர் அந்த மாதிரிலாம் வருவாங்க. நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 140வது கேள்வி. கொடுக்கப்பட்டவற்றுள் காமன் வெல்த் இந்த பாருங்கள் 2வது கொஸ்டின் நாடுகள் என்பதன் முந்தைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 141. பின் வருவனவற்றுள் எந்த ஒரு முறை அணுகுமுறையை ஹெச்சி ஆர்ம்ஸ்டாங் பரிந்துரைத்தான்னு பார்த்தா கண்டறி முறை. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் பேப்பரில் வரும். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். என் அப்படின்னா மெஷர்மெண்ட்டு தமிழில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆசிரியர் பொறுப்பு. இந்த இடத்துல பாருங்கள் அவுட் கொஸ்டின் என்ன? ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் என்று இதனுடன் பின்பற்ற வேண்டும். கற்றலின் விளைவுகள். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னென்னா லீகலி பிளைண்ட். ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். ஸோ சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். இந்த கொஷின் வந்து மதுரை ஆக்சுவலாக சொர்ணமால் மதுரை. தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்டவாதி வீரர்களின் பர்மாவின் காந்தி. ஸோ லீலாவதி பொறுத்த வரைக்கும் வருவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வர மாட்டாங்க, பர்மாவில் வர மாட்டாங்க. ஏன்னா சொர்ணமால் மதுரை அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஷின் பொறுத்த வரைக்கும் அதுவும் எஜுகேஷன் பேப்பர்.
ஓகே. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன்னா, அந்த வந்துட்டு பைனட்னா வந்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் போட்டேன். அது வந்து 2 கொஸ்டின் வந்துருச்சு ஆக்சுவலா. பன்முக காரணின்னா, மல்டிபிள் கிரெயின்ஸ் வந்து தொண்டையில அடைச்சுக்கும்னு சொன்ன ஷார்ட்கட் பண்ணா, தாண்டைக் அவர்கள்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடுக்கு ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இது ஈஸ்டி கேள்வி. கீழ்கண்டவற்றுள் யார் அரிக்கமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தா மார்ட்டிமர் வீரர்கள். இந்த வந்து க்ரூஸ் போஸ்ட் அவர்கள் வந்து எங்கே வருவாங்கன்னா, அந்த ஃபூட்டுன்னு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இல்லை அந்த ஆதிச்சநல்லூர் அந்த மாதிரி வருவாங்க ஓகேங்களா. பல்லாவரம், எக்ஸாக்ட்லி பல்லாவரமில் வருவாங்க ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் ஆக்சுவலி எஜுகேஷன் பேப்பரில் தான் வருவாங்க. மௌலானா ஆசம், ஸோ நம்மளே படிச்சுக்கலாம். ஸோ மௌலானா ஓகே கொஞ்சம் தூக்குறேன், கொஞ்சம் இது வரைக்கும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஓகேங்களா விருது 2024 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதையும் டேஷ் அணி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகார் ஓகேங்களா. ஸோ சண்டிகா யூனிவர்சிட்டி ஓகேங்களா. இந்த கொஷின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிபிஎஸ்பிக்கு 4 லெட்டர் இருக்குது. ஸோ 4 ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அவள் தாங்க. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.5 மார்க்ஸ் எடுத்தால் போதும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தமிழில் வந்து ஈஸ்டி கேள்வி பார்க்கலாம். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவரை அதிவீரமாக பாண்டியர் ஓகே. நைதித்தம் அந்த மாதிரி நூல்களில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் பரிபாடல். இந்த இடத்துல நம்ம ஈஸியாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் கண்ணதாசன் எழுதினா. அதுக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் மேபி உங்களுக்கு இல்லை, மேபி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திப்பேன். காலக்கணிதம் காக்கா கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இதில் இருக்குன்னா இது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். நெய்தல்னா என்ன, மீன் கறி ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். வீசும் தென்றல், நன்மை குட்டல் மொழி. அப்போ மை வந்து ஈடுபோதலும். நெக்ஸ்ட் வந்து அப்போ மொழின்னு வருமா, அப்போ பண்பு தொகை இது ஒன்று வச்சு போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏற்பாடுன்னு யார் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சிவக சிந்தாமணி வடமொழி இந்தி மாத்திலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பாவலர் வந்துட்டு உலகில் 100. இந்த கொஷின் கொஞ்சம் ஓரளவு தமிழ் தாங்க கொஞ்சம் டஃப் பண்ண மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே அவள் தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிச்சு. இந்த கொஷின்ஸ் வந்து நான் ஒரு டைம் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நிர்வாகத்தின் மேல் மட்டத்தில் சாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாகவே உள்ளன. மண்டல குழு தனது இறுதி முடிவாக பின்தங்கிய நிலைக்கு சாத்தியத்தை காரணமாக காட்டியது ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர் ஆகியன சரியானவை, மேலும் ஆர் ஏக்கு சரியான விளக்கம். இரண்டாவது தரைன் போரின் ஏற்பட்ட விளைவு இது வந்து எலிமினேஷன் மெத்திருப்பாங்க. தீர்க்கமான ரஜபுத்திர வெற்றி. ஸோ ரஜபுத்திர வெற்றிக்கு 1192 பிருத்திவிராஜ் தோப்பார். ஸோ இல்லை முடிவுற்றது. ஸோ அதுவுமே இல்லை. 1398 தைமூர் ஒரு இன்வெஷன்ஸ் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ தரைன் நடக்காது, முடிவுற்றது அப்படின்னு சொல்கிறேன் தப்பு. ஸோ சாரி தரைன் கூட லிங்க் பண்ணிட்டேன். இரு தரப்பினர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் எதுவுமே போல. ஆன்சர் பாருங்கள் தீர்க்கமான குறித்து வெற்றி தான் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள் உலக வரைபடம். இந்த இடத்துல ஏன் மேப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜான் ஆமில்டன் ஆன்சர். இந்த இடத்துல கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம், யான்ஷாங் சியுகி இல்லைனா வந்து அவரோட ரெக்கார்ட்ஸ் மெகஸ்தனி சிண்டிகா இவங்க 3 பேரும் வரமாட்டாங்க. ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் தலாமி வருவாங்க. அப்படிலாம் வந்துட்டு பிளைனின்னு ஒருத்தர் வருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள் 34. 1806 வேலூர் புரட்சி நடந்த போது மெட்ராஸ் கவர்னராக இருந்தவர் வில்லியம் பென்டிக் அவர்கள். 34 29 சதி தக்கு 30 ஸோ இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு தற்போதைய சூழ்நிலையில் உங்களில் பொது வணிகத்தை நிர்வகிக்க உங்கள் கைகளில் வாள் தேவைப்படுகின்றன காலம் என இயக்குனர் குழுவுக்கு தெரிவித்தார் சைல்டு அவர்கள் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் சேலஞ்சிங் கொஷின். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி காலத்தில் கலைக்கப்பட்டது. கரெக்டாக கலைக்கப்பட்டது எப்படின்னா 14th May 1986 கரெக்டாக. இந்த கொஷின் கண்டிப்பாக நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குது. 4 மார்க்ஸ் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ 1986 November 1 அன்னைக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். ஸோ சங்கம் அம்சம் பொறுத்த வரைக்கும் என்ன அவர்கள் பேரரசு நிறுவியவர்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பாருங்களேன் அரசர்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஈடாக பெரும் பணம் தரப்பட்டது. இப்பணத்தின் அளவு அந்நாட்டுக்குள் ஈட்டக்கூடிய ஸோ ஏ வந்து கரெக்டு. ஸோ வந்து பெயர்கள் எடுத்தாங்கன்னா தப்பு ஓகேங்களா. அரசர்கள் தங்கள் சொந்த உடைமைகளை வைத்துக்கொள்ளவோ தங்களது பட்டை பெயர்களை சுட்டிக்கொள்ளவோ அனுமதிக்கப்படவில்லை, அனுமதிச்சாங்க. ஸோ சி கரெக்டு. ஸோ தவறானவைன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி. முதலாம் புலிகேசன் வராது. 2ஆம் புலிகேசன்கள் நர்மதை கரையில் ஹர்ஷ தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல முதலாம் ராஜாதித்யாவதும். ஏன் அப்படின்னா இங்கே முதலாம் குலோத்துக்கன் வரலாம் மேபி இன்கேஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா வந்துட்டு 10/1% சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த வந்துட்டு சாளுக்கியர் ஒரு சோழ வம்சத்தை தெரிவிவார். ஆனால் வந்துட்டு ரொம்ப மேக்ஸிமம் 99.9% முதலாம் ராஜாதித்யா தான் கரெக்ட். ஏகாதிபத்திய சோழர்கள் சட்டப்பூர்வமான உறுப்பினர் அல்லாதவர். இங்கே பாருங்கள் நெப்போலியன் இந்த கொஸ்டின் நான் நடத்திருப்பேன். ஸோ நடத்தும் போது சொல்லியிருப்பேன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அதையும் மீறி அவங்க பொருள் நல்லா இருக்குன்னு வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த நடத்தும் போது நெப்போலியன் இப்போ நம்ம 9th and 10th நடத்தும் வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வியன்னா காங்கிரஸில் பெர்ஷியாவின் பிரதிநிதி கலந்து கொண்டவர் யாருன்னா 3ஆம் ஃபெட்ரிக் வில்லியம் ஓகேங்களா. ஸோ இவங்க ஃப்ரான்சிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆஸ்திரியாவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. தென் வந்துட்டு ஜெர்மனி சார்ந்தவர்களாக இருப்பாங்க. டெலிரண்ட் அவர்கள் தான் வந்து பெர்ஷியாவுடைய பிரதிநிதியாக இருப்பார் ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றில் விஜயநகர கட்டிடக்கலையின் முக்கிய அம்சம் எது அப்படின்னு பார்த்தா மேலே உள்ள அந்த பெரிய கோபுரங்கள், கல்யாண மண்டபம், தாமரை மண்டபம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், பெண் குழந்தை பாதுகாப்பு தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஜெயலலிதா அவர்கள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் நான் நடத்தும் போது சொன்னால் லத்தீப். ஸோ வந்து லத்தி வச்சு அடிச்சு தான் அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சுழிக்குள் அனைத்துடன் அமைதி என்ற கொள்கையை போதித்தவர் யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீப் லத்தீன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 60 ஓகே பெனல் கோட் 61களில் வரும். ஸோ வந்து 58கள் அகமதாபாத்தில் வந்து வாசிப்பார். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கானிங் பிரபு அவர்கள். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள், இந்திய கீழ் திசை கலை சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அபிநந்திரநாத் தாகூர் அவர்கள் 1907 தோற்றுவிப்பார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஷின் சேலஞ்சிங் கொஷின், எந்த ஒப்பந்தம் துருக்கி பேரரசினால் வந்து இது இந்த இடத்துல வந்து வெர்ஸ்லாய்ஸ் வராது. பட் இருந்தாலும் இன் கேஸ் வந்து ஓகே சேவரான் ஒப்பந்தம் வரும். இந்த இடத்துல வெர்ஸ்லாய்ஸ் வராது. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் லிங்க்டு கொஷின் சொன்னால் 49க்கு வந்து காமராஜர் வந்து 84 கொஷினுக்கு லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கன்னா அந்த ராஜாஜி 37 ஆன்டி எஜுகேஷனில் வராரு. பக்தச்சோளம் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் 67கள் 69 வரும். ஜனவரி 14 பேர் மாற்றுவாங்க. பாமர வம்சத்தை வந்து தார். ஓகேங்களா. சான் ஃப்ரான்சிஸ்கோ பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரும். சான் ஃப்ரான்சிஸ்கோ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரும். யால்டா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரும். போஸ்டன் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னன்னா ஜூலை வரும். டாம்டான் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 1200 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 1206லேருந்து 1209 அடிமை வம்சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த கிழ்ச்சி ஆட்சியில் சந்தை சித்தம் சந்தை சொன்னாலும் உங்களுக்கு அலாவுதீன் கிழ்ச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஆர்சி மஜும்தார் தான் அவங்க வருவாங்க. ஓகேங்களா. ஏன்னா சிப்பாய் கழகம் அப்படின்னும் போது ஆர்சி மஜும்தார் தான் வருவாங்க. ஓகேங்களா. விடி சவாஸ்கர்லாம் வந்துட்டு 1857 பெரும் கிரிக்கெட் பெரும் புரட்சின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம் பொறுத்த வரைக்கும் குமார கம்பனார் வந்துட்டு பாட்டுடைய தலைவர். ஓகேங்களா. பாடப்பட்ட தலைவர். ஓகேங்களா. ஸோ பாட்டு யார் வந்து எழுதினாங்கன்னா கங்காதேவி அவர்கள், அவங்க ஒய்ஃபு. நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தேன்னா கார்னல் பர்கோயின். இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கார்னல் பர்கோயின் அவர்கள் தான். அவர் வந்து பார்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதலாய கட்டிடக்கலை இந்தியாவின் கட்டிடக்கலை என்று ஒரு தரத்திற்கு இணைக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா விஎஸ் ஸ்மித் அவர்கள் தான். இது சொன்னாங்க ஆக்சுவலாக பெர்சி ப்ரௌன் அவர்கள். இதில் ஆப்ஷன் இல்லை. மேபி வந்து இந்த கொஸ்டின் சேலஞ்ச் கொஸ்டினாக வரலாம். அப்படி இல்லைனா இபி ஹேவல் வரலாம். இந்த கொஸ்டின் சேலஞ்ச் கொஸ்டினாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ராபர்ட் டி நெபிலி ஆகட்டும், கால்டுவெல் ராபர்ட் பெஸ்கி ராபர்ட் டி நெபிலி வந்து 2ஆம் சரபோஜ் காலத்தில் வருவாங்க. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச் அவர்கள் தான் மொழிகளை வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். ஓகேங்களா. ஸோ விக்டோரியா கப்பல் தான் மெக்லான் வந்து உலகம் வந்து உரண்டன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் விக்டோரியா கப்பலில் வந்தாங்க. ஸோ திருமலை சேதுபதி வந்து ரகுநாத சேதுபதிக்கு தான் வந்து திருமலை சேதுபதி அப்படின்ற பட்டம் திருமலை நாயக்கர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷினை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட் எடுத்து கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தமிழ் அண்ட் ஜிகே எஜுகேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க வீடியோஸ் போட்டிருப்பாங்க. சில கொஷின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுங்கள். தப்பாக சொல்லியிருந்தேன். மேபி அது வந்து ஆன்சருக்கு அஃபிஷியலாக விடும்போது அவங்க எந்த கண்ணோட்டத்தில் விடுறாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம டெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. எனக்கு என்னென்னா ஒரு சந்தோஷம், அகாடமிக்ஸ் வந்து நல்லா எழுதியிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th வந்து நம்ம கவர் பண்ண எல்லா கொஷின்ஸுமே இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஓகே இன்னையோட வந்துட்டு அவள் தான் உங்களுக்கு டிஆர்பி முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற வீடியோஸ் நம்ம போடலாம். நம்ம வந்துட்டு கேட்குற கவர்மெண்ட் கிட்ட. அண்ட் தென் வந்து இது தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டோட நம்ம திங்கிலேருந்து பயங்கரமாக தீவிரமாக நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அவள் தாங்க முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.